நான் இங்கே பெசன் நகரில் தான் வரேன். இது வரைக்கும் நான் கடலில் காலை வச்சது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இன்னைக்கு. இந்த அளவுக்கு யோசித்து மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து சென்னை பெசன் நகரில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பாதையை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை ஆன் அடிச்சிருங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது சென்னை பெசன் நகரில் வந்து கடற்கரையில் வந்து சிங்காறு சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் வந்து 1,61,00,000 மதிப்பீட்டில் வந்து அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பாதையை பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக சக்கர நாட்காலியை வந்து தள்ளி சென்று அவர்கள் வந்து கடல்ல கால் நனைச்சதை வந்து கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாகவும் வந்து துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளரிடம் வந்து பேசியிருந்தாங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். நான் இங்கே பெசன் நகரில் தான் வரேன். இது வரைக்கும் நான் கடலில் காலை வச்சதே கிடையாது. இப்போ கிட்ட கூட பார்த்தது கிடையாது. ஏங்கி இருக்கும். வீட்டில் இருக்கவங்க வந்து தூக்கிட்டு வந்து தான் காட்டுவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தோல்ல சுமக்க முடியும் இல்லையா. எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் அது வரைக்கும் தான் கூட்டு வந்துருப்பாங்க. ஆனா இதுல வரைக்கும் உள்ள வந்தது இல்லை. ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு. இந்த 50 வயசு எனக்கு ஆகுது. 15 வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா 35 வருஷத்து ஏக்கம்னு கூட சொல்லலாம். எங்களுக்காக இந்த அளவுக்கு யோசித்து நாங்களும் தண்ணியில் போகணும்னு எங்களுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆட்சி அமைந்தவுடன் கடந்த 2021ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. சென்னை மெரினா கடற்கரையில மற்றவர்கள் போல மாற்றுத்திறனாளிகளும் கடலுக்கு செல்ல வேண்டும், கடல் பக்கத்தில் செல்ல வேண்டும், அந்த கடல் அலைகளில் அவங்களுடைய கால்களை நினைக்க வேண்டும், அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே நம்முடைய முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று அந்த பணிகளை நாங்கள் செய்து முடித்தோம். மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைத்த அந்த அனுபவம் மகிழ்ச்சியும் இங்கே பெசன் நகர் கடற்கரை பகுதியில் கிடைக்க வேண்டும் என்று சுமார் 1,61,00,000 ரூபாய் செலவில் 6 மாதத்தில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று திறந்து வைக்கின்றோம். இதனை மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விரைவில் இதுபோல திருவான்மையூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர உள்ளது.